அன்பு நெஞ்சங்களே, அன்பானவர்களே, வணக்கம். இப்பொழுது மிதுன லக்னத்தார்களுக்கு பார்க்கலாம். மிதுன லக்னம், மிதுன ராசி இரண்டு பேருக்குமே ஆத்மபலம், தாய் நன்மை, தாய் மூலம் கிடைக்கும் சிறப்பு, வண்டி வாகனம், நிலம், சொத்து, கல்வி, அறிவின் தெளிவு இவைகளில் பிரச்சனை உண்டாகுமெனில் செங்கருங்காலி, வெள்ளை மரம், வெள்ளருக்கு, மூங்கில், மலைவேம்பு, அடப்ப மரம், நெல்லி இவைகளில் ஏதேனும் இரண்டு மரங்களை லக்னத்திற்கும் சுபகிரகங்கள் கோச்சார ரீதியில் வரும் நாட்களில் புதன்கிழமையில் வரும் புதன் ஓரையில், பஞ்சமி அன்று வரும் புதன் ஓரையில், சதுர்த்தசி அன்று வரும் புதன் ஓரையில் நட்டு உங்கள் கையால் தண்ணீர் ஊற்றி வர மேற்கண்ட பலன்கள் சிறப்பாக நடக்கும். வீட்டில் இடமில்லை, நகர வாழ்க்கை இருக்கட்டும். இந்த மரங்கள் இருக்கும் இடத்தில் அடிக்கடி உங்களை இருத்தி கொள்ளுங்கள். சாலை ஓரங்களில் இடம் இருக்கும் இடத்தில் நட்டு வளர்த்தி வளம் தேடுங்கள். வனம் காக்கப்பட வேண்டும் என்று கண்ணன் சொன்னது இதற்காகத்தானோ என்னவோ தெரியாது. இந்த லக்னக்காரர்கள் மேலே சொல்லப்பட்ட மரங்களை வெட்டுவதால் பிரம்மஹத்தி தோஷம் செய்தவர்கள் ஆகிறார்கள். மிதுன லக்னக்காரர்களுக்கு 6, 8ஆம் இடமான விருச்சிகம், மகரம் மறைவு ஸ்தானமாக இருப்பதால் அந்த ராசிகளின் மரங்கள் அதன் ஈர்ப்பு விசையில் செலுத்தப்படும் காந்த சக்திகள் சமபலனை அளிக்குமா, அசுபபலனை அளிக்குமா, சுபபலனை அளிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. மறைந்த கிரகம் அசுபனாக இருந்தால் நன்மையும், சுபனாக இருந்தால் தீமையும் தரும் என்பது பொது விதி. ஆனால் இங்கே 6, 8 குடையவன் அசுபனாக இருந்து நடக்கும் திசாபுக்தி கிரகத்தை பார்த்தால் அசுபபலனும் சுபபலனாக, சுபனாக இருந்து நடக்கும் திசாபுக்தி கிரகத்தை பார்த்தால் சுபபலனும் நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 6, 8 கூடிய கிரகங்கள் இருக்கும் ராசியினுடைய மரங்களும் அதே பலனைத்தான் தரும். பலன் மாறாது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே மேலே சொன்ன விளக்கம்தான் அனைத்து ராசிக்காரர்களுக்கும். இன்னும் விளக்கத்துடன் தங்களது ராசி கிரகங்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஜோதிடரை நாடுங்கள். மரங்களை வளர்த்து மன நிம்மதியை தேட வேண்டும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மிதுன லக்னக்காரர்களுக்கு 6, 8ஆம் இடமான விருச்சிகம், மகரம் மறைவு ஸ்தானமாக இருப்பதால் அந்த ராசிகளின் மரங்கள் அதன் ஈர்ப்பு விசையால் செலுத்தப்படும் காந்த சக்திகள் சுபபலனை அளிக்குமா, அசுபபலனை அளிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. மறைந்த கிரகம் அசுபனாக இருந்தால் நன்மையையும், சுபனாக இருந்தால் தீமையையும் தரும் என்பது பொது வழி. இது எல்லா ராசிக்காரர்களுடைய பொது வழி. லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் 6, 8 மறைந்தால் இதுதான் பொது விதி. இங்கே 6, 8 குடையவன் அசுபனாக இருந்து நடக்கும் திசாபுத்தி கிரக அசுபபலனையும், சுபனாக இருந்து நடக்கும் திசாபுக்தி கிரகத்தை பார்த்து சுபபலனும் நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 6, 8 கூடிய கிரகங்கள் இருக்கும் ராசியினுடைய மரங்களும் அதே பலனை தான் தரும். அதாவது அந்த அசுப பார்வையும் சுப பார்வையும் என்ன பலனை தருகிறதோ அதே பலனை தான் மரங்களின் காந்த விசையும் தரும் என்பதினாலே நாம் அந்த புதன் ஓரையில் சரியாக சென்று அந்த மரங்களை நட்டு வளர்ப்பதோ அல்லது மரங்களின் பக்கத்தில் அமர்ந்திருப்பதோ அந்த அசுபபலனை குறைத்து சுபபலனை அதிகரித்து கொடுப்பதற்கான காந்த விசை நம் உடலிலே அதிகமாக ஈர்ப்பு சக்தியை தருகிறது. அப்படி நம் உடம்பிலே அந்த புதனுடைய காந்த விசையை நாம் அதிகமாக ஏற்றிக்கொள்வோமேயானால் மேலே சொன்ன அந்த பலன்கள் முழுவதும் நமக்கு சிறப்பாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இவையெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்றால் சிறிது கஷ்டம்தான். காரணம், நாம் தினமும் வேலைக்கு சென்று சம்பாதித்து இரவு வீடு திரும்பி வருகிறோம். இதனால் இந்த ஓரைகளை பார்த்து கொண்டு இந்த ஓரை நேரத்தில் இருக்க முடியுமா என்றால் முடியாதுதான். ஆனாலும் நாம் வளமாகவும் சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை மீறி, இயற்கையை எதிர்த்து செயற்கையாக நாம் வாழ்வோமே ஆனால் அதனால் வருகின்ற பலன்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆகவே இயற்கையாக வாழ்வதற்கு ஏதோ ஒரு சிறிய வழி கிடைத்திருக்கிறது என்பதினாலே இந்த மரங்களை நடுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. காரணம், நம்முடைய வீட்டிற்கு பக்கத்திலே, நம்முடைய வீட்டுக்கு முன்பாக தெரு ஓரங்களிலே கூட நடலாம். அதற்கு நாம் அரசிடம் எப்படி அனுமதி பெற வேண்டும் அல்லது ஏதாவது ஊராட்சி ஒன்றியங்களிலோ பஞ்சாயத்துகளிலோ கேட்க வேண்டும் என்றாலும் கூட
அவர்களுடன் சேர்ந்து கூட இப்படிப்பட்ட மரங்களை நடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஆகவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கான பலன்களை இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அடுத்ததற்கான கிரகத்தை பார்க்க நாம் செல்லுவோம். நாம் பயணம் மேற்கொள்வோம். நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயணத்தை நம்முடைய கையிலே இல்லை, அது கிரகங்களின் கையில் இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் நம்முடைய பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் வழி தேட முடியும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.